மனிதன் மற்றும் ஜீவராசிகள் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு இன்றையமையான தேவையாக அல்லாஹ் இரண்டு தேவைகளை ஆக்கியிருக்கின்றான். ஒன்று உண்ண உணவு, இரண்டாவது பருகை. எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் இரண்டு தேவைகளை மிகவும் முக்கிய தேவையாக ஆக்கியிருக்கிறான். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு பொறுப்பாக கொடுக்கும் பொழுது நபிகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அழைத்து வஹி அறிவிக்கக்கூடிய பொறுப்பை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கின்றார். மலக்குல் மௌத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து உயிர்களை கைப்பற்றக்கூடிய பொறுப்பை இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கின்றார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சூழ்வதற்கு பொறுப்பை கொடுக்கின்றார். ஆக எல்லா மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு பொறுப்பை தனித்தனியாக கொடுத்திருக்கும் பொழுது தன்னுடைய படைப்பினங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பொறுப்பை மட்டும் அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்திருக்கிறான். தன்னுடைய படைப்பினங்களுக்கு என்ன ரிஸ்க் கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வை பொறுத்தே சார்ந்தது. ஆகிய சிந்திக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பயணிக்கிறார் என்று சொன்னால் இரண்டு தேவைக்காக வேண்டி மனிதனுடைய பயணம் இருக்கின்றது. ஒன்று இரணத்திற்காக, மற்றொன்று மரணத்திற்காக. ஒன்று இரணத்திற்காக, மற்றொன்று மரணத்திற்காக. நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய வாப்பாளர்கள் மேலதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வெளிநாட்டை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார்கள். 15 வருடம் இருக்கிறார்கள், 20 வருடம் சம்பாதிக்கிறார்கள். நல்லபடியாக இங்கே அவர்கள் வந்து செலுத்தி விடுகிறார்கள். அங்கு 15 வருடமாக 20 வருடமாக அங்கு அல்லாஹ் அவர்களுக்கு இரணத்தை வைத்திருந்தால் அதே போல அங்கு இரண தேவை அவர்களுக்கு புரிந்து விடுகிறது. பிறகு அவருடைய தாய்நாட்டிலே அல்லாஹ் அவர்களுக்கு இரணத்தை வைத்திருக்கிறான். ஆகையால் அங்கிருந்து அவர்கள் இங்கு இடம்பெறுகிறார்கள். அதே போன்று 5 வருடங்கள் 6 வருடங்கள் வெளிநாட்டிற்கு வந்து செல்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். அங்கே அவர்கள் மரணத்தை விடுகிறார்கள். ஆக அல்லாஹ் இரணத்தை அவர்களுக்கு அங்கு விதித்தது போன்று மரணத்தையும் அல்லாஹ் விதித்திருக்கின்றான். ஆக நம்முடைய பயணம் இந்த உலகத்திலே இரணத்திற்காகவும் மரணத்திற்காகவும் மட்டும்தான். ஆக அல்லாஹ் இந்த இரணத்தை தன்னுடைய ஜீவராசிகளுக்கு தான் விரும்பியது போல அள்ளி தருகின்றான். இதே போல யார் நினைத்தாலும் எந்த ஒரு படைப்பிற்கும் அல்லாஹ் கொடுப்பது போன்று மனிதனால் கொடுக்கவே முடியாது. ஆகையால் தான் இதற்கு உதாரணமாகத்தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தருகின்றான். ஒரு வாய்ப்பை சுலைமான் அவர்களுக்கு தருகின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசும். எறும்பு முதற்கொண்டு சிட்டுக்குருவி முதற்கொண்டு எல்லா ஜீவராசிகளும் பேசக்கூடிய ஒரு ஆற்றலை, அதை பேச்சை கேட்கக்கூடிய ஆற்றலை, அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஆற்றலை சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். அல்ஹம்துலில்லாஹ். அதை போன்ற ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு எறும்பை பார்த்து, எறும்பே, ஒரு வருடத்திற்கு அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு ரிஸ்க் அளிப்பான், ஒரு வருடத்திற்கு எவ்வளவு அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான் கேட்கும் பொழுது கோதுமையினுடைய ஒரு விதையை அல்லாஹ் எனக்கு ஒரு வருடம் முழுக்க நான் அதை சாப்பிடுவதற்கு போதுமானது, அதை அல்லாஹ் தருகின்றான் சொல்லும் பொழுது, அப்படியா சரி அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஜாதியை எடுக்கின்றார்கள், அதனுடைய ஒரு எறும்பை போடுகின்றார்கள், அதோடு சேர்த்து ஒரு கோதுமை வித்தையும் ஒரு விதையும் அதோடு சேர்த்து விட்டு உள்ள போட்டு போடுகிறாங்க. நாள் கழிகிறது, மாதங்கள் கழிகிறது, வருடம் கழிகிறது. எறும்பு சொல்லுச்சு, ஒரு வருடம் முழுக்க ஒரு கோதுமை விதை அதற்கு போதுமானது. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு வருடம் முடிந்த பிறகு அந்த ஜாடியை ஓபன் பண்றாங்க. அந்த விதையில பாதி விதை மட்டும் சாப்பிட்டுட்டு பாதி விதை அது சாப்பிடல. ஏன்னு கேட்கும் பொழுது நெருப்பே உனக்கு நான் கேட்கும் பொழுது, நீ ஒரு வருஷத்துக்கு ஒரு விதை போதும் சொன்ன, ஆனா நீ பாதி மட்டும் சாப்பிட்டு பாதியை வச்சிருக்கியே ஏன்னு கேட்கும் பொழுது அந்த எறும்பு சொல்லிச்சான், நபியே, இதற்கு முன்னால் நீங்கள் இந்த ஜாதிக்குள்ளே அடைப்பதற்கு முன்னால் நான் சுதந்திரமாக இருந்தேன். ஆக என்னுடைய தவக்கல் முழுக்க, என்னுடைய நம்பிக்கை முழுக்க அல்லாஹ்வை சார்ந்து இருந்தது. அதனால் எனக்கு சேமிப்பதற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. ஆனால் எப்போது இந்த ஜாதிக்குள் நீங்க அடைச்சீங்களோ அதிலிருந்து என்னுடைய நம்பிக்கை தான் உன்னை சார்ந்ததாக, உங்களை சார்ந்ததாக ஆகிவிட்டது. ஆக மனிதனாகிய நாம் எப்படிப்பட்டவர்கள்? இன்றைக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்போம், நாளைக்கு அதை செய்வோம், மறந்துடுவோம் இல்லையா? அதுதான் மனித இயல்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று மறந்து விடுகிறோம் அல்லது அதை நிறைவேற்றால் அப்படியே விட்டு விடுகிறோம். ஆக அந்த எறும்பு சொன்னது, ஆக நீங்கள் இருக்கின்றீர்கள், நீங்கள் மனிதனாக இருக்கின்றீர்கள், நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் என்னை மறந்து விடலாம். ஆகையால் தான் நான் இந்த அரை விதையை நான் சேமித்து வைத்திருக்கிறேன். சேமித்து வைப்பதில் எறும்பு கிங்கு இல்லையா? எறும்பு கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சேமித்து வைக்கக்கூடியதில் எறும்பை போன்று யாராலும் சேமித்து வைக்க முடியாது. ஆக இதை பார்த்து நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு ஆசை வந்து, யா அல்லாஹ், ஒரு நாள், ஒரே ஒரு நாள் உலகத்தில் உள்ள
மனித ராசிகள், மனித ஜீவராசிகள், ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் உணவளிக்கணும். யாரெல்லாம் எனக்கு ஒரு நாள் அனுமதி கேட்கிறாங்க. கேட்கும்போது அல்லாஹ் ஒரே ஒரு திமிங்கலத்திற்காக மட்டும் அல்லாஹ் அனுமதி தருகிறான். கடையிலிருந்து ஒரு திமிங்கலம் வரும், அதற்கு நீங்கள் உணவளியுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் மற்ற ஜீவராசிகளை செய்ய உணவளிச்சுக்கங்க. இவ்வாறு அல்லாஹ் ஒரே ஒரு ஜீவராசியை மட்டும் அனுப்புகின்றான். அதற்காக வேண்டி நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கைவசம் இருந்த அனைத்து ஜின்களையும் அனைத்து மனிதர்களையும் ஒன்று திரட்டி ரிஸ்கை தயார் செய்கின்றார்கள். கிட்டத்தட்ட 50 சக்திக்கு மேல அந்த மிகப்பெரிய விருதுக்காக வேண்டி கணக்கிலடங்க அண்டாக்கள் கொண்டு ஒரு சாப்பாடை தயாரிக்கின்றார்கள். அந்த மீன் வருகின்றது, இந்த ராட்சத திமிங்கலம் வருகின்றது. அதற்கு அந்த திமிங்கலத்தை பார்த்தோடனே சுலைமான் நபிக்கு ஒரு இது வந்துருச்சு, நிராசரிச்சு. அல்லாஹ், நான் இவ்வளவு வைத்திருக்கிறேன், நான் கணக்கிலடங்க அண்டாக்களை வைத்து நான் சாப்பாடு வைத்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு ராட்சத திமிங்கலத்தோடு யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க முதல்ல அதுக்கு உணவளியுங்கள், அதற்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம். இருக்கின்ற எல்லா உணவையும் 1, 2 ஆக 50 அண்டாக்களையும் அவர் என்னெல்லாம் ஆக்கிக்கிறார்களோ, எவ்வளவு சாப்பாடு தயாரித்தார்களோ எல்லா உணவுகளையும் அந்த மீனுக்கு உணவளிக்கப்படுகிறது. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இன்னும் இருக்கா நபியே சுலைமானே, இன்னும் இருக்கா, எனக்கு பசியா இருக்குது, எனக்கு இன்னும் பசியா இருக்குது நபியே, இன்னும் இருக்கா இருக்குது. அதை பார்த்து நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. இன்னும் உனக்கு வேணுமா? நீ ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் சாப்பிட பொழுது நீங்க கொடுத்தீங்கள, இதை விட நான் பன்மடங்கு சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு நான் 70,000 மீன்களை சாப்பிடுவேன். அந்த ஆச்சரியத்தை நீங்களும் எவ்வளவு பெரியதாக இருந்திருக்கும். கடலிலே அது 70,000 மீன்களை அது சாப்பிடும் என்று சொன்னால் அது நமக்கு தெரியாது. அது பெரிய மீன்களாக இருக்கலாம் அல்லது சிறிய மீன்களாக இருக்கலாம். ஆனால் நான் ஒரு நாளைக்கு 70,000 மீன்களை சாப்பிடுவேன். இதற்கு ஒருபொழுது 10,000 சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் கிடைக்கக்கூடிய தன்மையை நபினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே புரிந்து கொள்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ரிஸ்கை அல்லாஹ் நமக்கெல்லாம் இரண்டாவது தந்த ரிஸ்கை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவைக்கேற்ப சமைத்து அதற்கேற்றவாறு சாப்பிட்டு அதை முடித்து விட வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? தேவைக்கு அதிகமாக சமைக்கின்றோம். நாம் சாப்பிட்டது போக மீதமுள்ள சாப்பாடை என்ன செய்கின்றோம்? டிசீர்களுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் நாம் அதை வேஸ்டாக்கி விடுகின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது குலு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள், ஆனால் லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நீங்கள் வீண்விரயம் செய்யாதீர்கள். ஒரு பொழுதும் வீண்விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்பட மாட்டான் என்று சொல்கின்றார்கள். ஆக இப்படி மிகப்பெரிய ரிசல்ட்டாக நமக்கு அல்லாஹ் இரணத்தை தந்திருக்கின்றான். ஒரு பொழுதும் அந்த ரிசல்ட்டை வீணடிக்காமல் அல்லாஹ் தந்த இரணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி அதை போக நமக்கு மீதமுள்ள உணவுக்கு சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதையிலே மற்ற ஏழைகளுக்கும் சதகா செய்து அளவுக்கு அதிகமாக நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய நன்மக்களால் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த இஸ்லாமிய